ಶಿರಡಿಪುರವಾಸಿನಂ கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்த 15 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இந்த சாயப்பாவை நம்பினால் கேள். என் செல்லமே, என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு நான் உனக்கு பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நீ நழுவ விட்டு விடாதே. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. என் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டேன். என் குழந்தையே, இன்றிலிருந்து உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். இந்த நல்லதொரு காலை விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக நடைபெறப் போகிறது. ஒரு அதிசயமும் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் குழந்தையே? இந்த சாய் இருக்கும்போது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் உனக்காகத்தான் இருக்கிறேன். என்னை சரணடைந்த பின் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை. சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல் இந்த சாய் நானும் உன்னை கண்டித்து நேசிக்கின்றவர்களை கனிந்து நடத்துகிறேன். இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கும் அனைத்தும் செய்வேன். பயப்படாதே. பலம் கொண்டு திடமான மனதுடன் இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாய் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். எந்த நேரத்திலும் ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? எது வந்தாலும் பயப்படக்கூடாது. அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு நிச்சயம் கொடுப்பேன். தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுப்பேன். ஆகவே உனக்கு பின் இருப்பது நான் தான். உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். எதற்கும் பயப்படாதே. எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு. கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது. அது உன் பூர்வ ஜென்ம கர்மம். இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோல்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். இந்த சாய் உன்னோடு தான் இருப்பதால் நீ ஜெயிக்க பிறந்தவன். ராஜயோகத்தில் இருக்கிறாய். இப்போது மரத்தின் பெயர்களை கூறி பழங்களை விற்கும் கடிகாலத்தில் உன்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் கர்வமாக உள்ளது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் தெரிகிறாய். இதோ மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய். அது மட்டுமின்றி உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது. இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே என் பிள்ளையை கண்ணிமை போல் காப்பேன். ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது இந்த சாயப்பாவின் சத்திய அருள்வாக்கு. என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. அப்படித்தானே? உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடத்திலேயே அந்த இடத்தின் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம் அதுதான். அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையில் அதிலும் உனக்கு வெற்றிதான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கின்றது என்பதை நீ நினைத்துக்கொள். நீ கருவில் பத்திரமாக உள்ளாய். உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கிறேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. நீ மற்றும் அவர்களை எல்லாரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு. சாய் என்று என்னை மனமுருக அழைத்தாலே போதும். அழைக்கின்ற தருணத்தில் நான் உனக்கு முன்னே காட்சி தருவேன். எந்த ஒரு வடிவிலும் உனக்கு காட்சி தந்து உனக்கான பிரச்சனைகளை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூரம் வயல் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல்களே நிலை தடுமாறும். அந்த நிலையில்தான் இப்போது உள்ளாய். நிச்சயம் நீ கரை சேர்வாய். அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அது நீ சந்திக்கும் நிகழ்வுகளை உன் மனத்தை நனப்படுத்தும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். நிச்சயம் உன்னை உயர்நிலைக்கு மேம்படுத்துவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் மீட்டெடுப்பேன். எல்லா கஷ்டங்களும் உனக்காகவே. உன் கூடவே நான் இருக்கிறேன். ஏன் கவலைப்படுகிறாய்? உன் நிம்மதியான முகம், மனதும் தான் உன்னுடைய சொத்து. அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய். உன்னை கோபுரத்தில் உயர்த்தி அமர வைப்பேன். இதோ உன் சாயப்பா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை விலகு போகும்படி நான் என்றும் செய்ய மாட்டேன்.
நான் பேசினால்தான் பேசுவேன் என்ற உறவுகளே தேவையில்லை. பேசவில்லை என்று கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டும் எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கைதான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றது. ஆகவே விரட்டவும் முடியாமல், துரத்தவும் முடியாமல், விலகவும் முடியாமல், சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல் ஒரு சில நினைவுகள், இதுவே இப்போது உன் வாழ்க்கையின் நிலை. அப்படித்தானே? ஆகவே அளவில்லா அன்பையும் அளவில்லா அக்கறையும் வைப்பதற்கு நேசித்தவர்கள் வைத்த பேர்தான் தொல்லை. ஆகவே என் குழந்தையே, நீ எப்பொழுதும் சாய் மட்டுமே